warahmatullahi taala wabarakatuh. நம்மையெல்லாம் முஸ்லிமாக முஃமினாக வேதம் கண்மணியரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ரமலான் மாதம் என்பது ஊற்று குழங்கும் மிகப்பெரிய வசந்த காலம் என்று சொல்வார்கள். கிதாபுகளிலே எழுதுவார்கள். ஹஜ்ரத் அலி இப்னு பர்ரமுல்லாஹ் வஜிஹா சொன்னார்கள், ஒருவன் ரமலானுடைய மாதத்தினுடைய அந்தஸ்தை இன்னும் அதனுடைய உயர்வை அதனுடைய கண்ணியத்தை பெற்றுக் கொள்வானே ஆனால் அவன் எண்ணுவான், ரமலான் மாதம் இருக்கிறதே, வருடம் முழுவதும் வராதா, ஒரே ஒரு மாதம் தான் ரமலான் மாதமா என்று அவன் எண்ணுவான். காரணம் என்ன என்று சொன்னால், ரமலான் மாதம் என்பது மிகவும் கண்ணியமான மாதம் என்று சொல்வார்கள். நம் இடத்திலே வரக்கூடிய ஒரு விருந்தாளி, பல விருந்தாளி வருவார்கள், வந்தால் செலவு வைப்பார்கள். ஆனால் ரமலான் என்ற விருந்தாளி வரும் பொழுது பல அருள்களை அள்ளி கொண்டு வரும். ரமலான் நம்மை விட்டு போகும் பொழுது நாம் சேமித்து வைத்திருந்த பாவங்கள் அனைத்தும் அள்ளி கொண்டு சென்று போய்விடும். நாம் எவ்வளவு பாவங்கள் செய்து வைத்திருந்தோமோ 11 மாதம் செய்த பாவங்கள் எல்லாம் ஒன்று 11 மாதங்கள் பாவத்தை செய்து கொண்டிருந்தோமோ பாவங்களை எல்லாம் அள்ளி கொண்டு அழைத்துவிடும். சந்தோஷப்படக்கூடிய மாதம் என்று சொன்னால் ரமலான் மாதம் தான். நாம் ஓதும் காலத்தில் அத்தா வராங்க சொன்னா அவர் சந்தோஷமா இருக்கும், சச்சா வராங்க மாமா வராங்க சொன்னா சந்தோஷமா இருக்காரு. ஏன்னு சொன்னா அத்தா வரும் பொழுது 2 துணி வாங்கி கொடுப்பாங்க, திரும்பி போகும்போது அழுக்கு துணினா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு துவைச்சு அடுத்த கொண்டு வரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ரமலானுடைய மாதம், அந்த மாதிரி ஒரு ரமலான் நம் இடத்தில் வரும் பொழுது ஏராளமான ஆற்றல்களை கொண்டு வந்து தருகிறது மட்டுமல்ல, அது போகும் பொழுது நாம் எவ்வளவு பாவங்கள் செய்து வைத்திருந்தோமோ அத்தனை இடத்தில் இருந்து இல்லை என்று கொண்டு செல்லுகிறது. இந்த ரமலான் ஆகிறது அல்லாஹ்விற்கு சிபாரிசு செய்கிறது. ரப்பே இவனை மன்னிச்சிட அல்லாஹ் என்று சிபாரிசு செய்கிறது என்ற ஹதீஸ்களில் வருகிறது. ரமலான் வல் குர்ஆனு யஸ்ஃபஆனி யௌமல் கியாமா. ரமலானும் குர்ஆனும் கியாமத்துடைய நாளிலே உங்களுக்காக ஷஃபாத் செய்யும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ரமலான் மாதத்தில் நாம் பாவங்கள் செய்யாமல் ரமலான் மாதம் வரும் பொழுது நாம் நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்தார். வாஹத் ஆவணம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.